முழு முயற்சி பண்ணாதான் அது மோத மோத அதோட இறக்கைக்கு ரத்தம் பாயும். அப்பதான் உடம்புல வலிமை வரும். அதால அந்த கூட்டை உடைத்து விட்டு வர முடியும். இதான் கான்செப்ட். இவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. கடைசி நாள் முட்டி மோதுது. இவருக்கு மனசு தாங்கல. சே, இந்த கூட்டுப்புழு இவ்வளவு கஷ்டப்படுது, நாம ஹெல்ப் பண்ணோம் அப்படின்ட்டு அவர் பாக்கெட்ல வச்சிருந்த கத்திரிக்கோல் எடுத்து அந்த ஓட்டையை லேசா கட் பண்ணி விட்டார். தோலெல்லாம் சுருங்கி ரெக்க சுருங்கி ஒரு பூச்சி லொத்துன்னு வெளியில விழுந்து. என்ன காரணம்னா, உதவ வேண்டும் என்று நினைத்த எண்ணத்துல தப்பு இல்லை. உதவி என்பது தானாக அந்த கூட்டை உடைத்துக் கொண்டு வெளியே வருவது வரை காத்திருப்பது. ஏனென்றால் அந்த சின்ன துவாரத்திலே முட்டி மோதினால்தான் அதற்கு வலிமை வரும், அதனுடைய இறகுகளிலே ரத்தம் பாயும். அப்போதுதான் ஒரு வண்ணத்து பூச்சியாக முழுமை பெறும். 12ஆம் வகுப்பு முடித்த ஒரு கூட்டுப்புழு நிலையிலே இருக்கக்கூடிய உங்கள் பிள்ளைகள் இந்த கல்வி நிறுவனத்தை விட்டு வெளியே வரும் வரை, வண்ணத்து பூச்சிகளாக வரும் வரை பொறுத்திருங்கள். அதற்கான ஆதரவை உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுங்கள். அவர்களை ஊக்கம் கொடுத்தவர்களை மேலே கொண்டு வருவதில் நம் எல்லோருக்கும் பங்கு இருக்கிறது. ரொம்ப ரொம்ப முக்கியம். மாணவ நண்பர்களுக்கு சொல்லுகிறேன், இந்த பேராசிரியர்கள் இவங்களும் சரி, உங்களுடைய விரிவுரையாளர்கள் அவங்களும் சரி, பார்க்கறதெல்லாம் கோட் சூட் போட்டு யாரும் அந்நியர்கள் மாதிரி நினைக்காதீங்க. இவர்கள் எல்லாம் காலத்தராசுகள். உங்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, முதல் செமஸ்டர் முடியறதுக்குள்ள கண்டுபிடிச்சிருவாங்க. ஒவ்வொருத்தங்களும் 15 வருஷம் 20 வருஷம் 10 வருஷம்னு எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர்ஸ். ஒரு மாணவர்களுடைய பலத்தை எடை போடுவதில் ஒரு ஆசிரியருக்கு நிகராக பெற்றோர் கூட இருக்க முடியாது. ஏன்னா நமக்கு நம்ம குழந்தைங்களோட பலம் தான் தெரியும். நம்ம பிள்ளை என்ன இருந்தாலும் விட்டு தர மாட்டோம். ஆனால் ஒரு ஆசிரியருடைய விருப்பு வெறுப்பு இல்லாத பார்வையில் குழந்தைகளுடைய பலம் பலவீனம் ரெண்டுமே படிச்சுன்னு தெரியும். அதனால் ரொம்ப சாமர்த்தியமான மாணவர்கள் உங்கள் ஆசிரியர்களை அணுகி ஒரு செமஸ்டருக்கு அப்புறம் உங்க எதிர்காலத்தில் நீங்க என்ன பண்ணலாம்னு கேளுங்க. அவங்க கரெக்டா சொல்லுவாங்க. உங்களால் என்ன முடியும், எதை நீங்கள் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று தனிப்பட்ட வழிகாட்டுதலை தருவது ஆசிரியர்களால் தான் முடியும். அதனாலதான் இந்த நாட்டில் ஆசிரியர்களுக்கு அவ்வளவு முக்கியத்துவம். இப்போ நம்ம எல்லாம் செப்டம்பர் 5 ஒரு தேதி கொண்டாடுறோம். எதுக்கு கொண்டாடுறோம்? ஏன் அன்னைக்கு டீச்சர்ஸ் டே? ராதாகிருஷ்ணன் அவர் பிறந்த நாள், அதே டீச்சர்ஸ் டே கொண்டாடுறோம். அவர் என்னவானாரு? சிறந்த ஆசிரியர் ஆனாரு. அப்புறம் இந்திய ஜனாதிபதி ஆனார். பாருங்க, நம்ம நாட்டில் தான் ஒரு ஆச்சரியம். ஒருவர் ஆசிரியர் பணி முடித்த பிறகு ஜனாதிபதியாக போனார். இதே இந்தியாவில் தான் ஒருவர் ஜனாதிபதி வேலை முடிந்து அடுத்த நாள் ஆசிரியர் ஆனார். அப்துல் கலாம் என்று அவருக்கு பெயர். ஒரு ஜனாதிபதி ஆசிரியர் ஆனதும் ஆசிரியர் ஜனாதிபதி ஆவதும் இந்த நாட்டினுடைய இயல்பு. அப்படி என்றால் ஒரு மாணவனை மிகச்சரியாக எடை போடக்கூடிய ஆற்றல் அவர்களுக்கு நிறைய இருக்கிறது. எல்லாவற்றையும் விட நீங்கள் இங்கே பல விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள். கற்றுக்கொள்ளுகிற விஷயத்தை நடைமுறைப்படுத்தி பார்த்து அப்ளை பண்ணணும். அதான் ரொம்ப முக்கியம். ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸுடைய பலமே how much you apply. பிராக்டிகலா எவ்வளவு செஞ்சு பார்க்குறீங்க, அதுலதான் பலம். எனக்கு இன்னும் 10 நிமிஷங்கள் இருக்கு. 2 விஷயம் உங்களுக்கு சொல்ல போறேன்ல. முதல் விஷயம், அப்ளை பண்ணணும்னு சொல்றேன் இல்லையா, அதுக்கு என்ன காரணம் நீங்க யோசிக்கலாம். ஒரு முறை 2 ஒட்டகங்கள் பேசிக் கொண்டிருந்தன. ஒன்னு அம்மா ஒட்டகம், இன்னொன்னு குழந்தை ஒட்டகம். இந்த குழந்தை அப்படின்னாலே நிறைய கேள்வி கேட்கும். அது ஏன் இப்படி, இது ஏன், நீ ஏன் எனக்கு அம்மான்னு கூட கேட்கும். அதுக்கெல்லாம் பதில் சொல்லவே முடியாது. அப்ப அந்த குழந்தை ஒட்டகம் கேள்வி கேட்டுட்டே இருக்கு. முதல் கேள்வி கேட்டுச்சு, அம்மா நமக்கு ஏமா கால்லாம் இவ்வளவு நீளமா இருக்கு அப்படின்னு. அம்மா ஒட்டகம் சொல்லுச்சு, அது வேற ஒன்றும் இல்லை ராஜா, நம்ம பாலைவனத்துல நடந்து போவோம், புதை மணலா இருக்கும், நம்ம முதுகு மேல ஒரு ஆள் உட்கார்ந்து இருப்பான், அவன் சும்மா இருக்க மாட்டான், நிறைய லோடு வேற ஏற்றி இருப்பான், அதையெல்லாம் தாண்டி மண்ணில் நடக்கணும் இல்லையா, அதனால கடவுள் நமக்கு நீளமாக கால்களை படைத்திருக்கிறார். அது சரிம்மா, நமக்கு ஏன் இந்த இமையில புருவத்துல முடிவுல அடர்த்தியா இருக்குன்னு கேட்டது. அதான் கண்ணா, பாலைவனத்துல போறப்ப மண்ணு வாரி அடிக்கும். அப்ப கண்ணுக்குள்ள போயிடக்கூடாதுன்றதுக்காக நமக்கு மட்டும் கடவுள் அப்படி படைத்திருக்கிறார், மற்ற விலங்குகள்லாம் அப்படி இல்லை. சரிம்மா, இந்த உடம்புல திமில் மாதிரி ஒண்ணு இருக்கு, அது ஏமா இருக்குன்னு கேட்டது.
அதான் ராஜா, நம்ம பாலைவனத்துல போறோம், நமக்கெல்லாம் பாலைவன கப்பல்னு பேரு. அங்க தண்ணி கிடைக்காது, நம்ம உடம்புலயே தண்ணியை சேகரித்து வைப்பதற்காக கடவுள் அப்படி படைத்திருக்கிறார். இந்த 3 கொஸ்டினையும் கம்பைல் பண்ணி இந்த குழந்தை கடைசியா கேட்டது. அது சரிம்மா, பாலைவனத்துல போறதுக்காக கால் நீளமா இருக்கு, பாலைவனத்துல மண்ணு வாரி அடிக்க கூடாதுன்னு புருவத்துல இமையில முடி அடர்த்தியா இருக்கு, பாலைவனத்துல தண்ணி கிடைக்காதுன்னு உடம்புல திமில் இருக்கு. இது 3 பிறந்ததிலிருந்து பாலைவனத்துக்கே போகாம வண்டலூர் மிருகக்காட்சி சாலையிலே இருக்கிற உனக்கும் எனக்கும் ஏமா இருக்குன்னு கேட்டது குழந்தை. நீங்க அப்ளை பண்ணி பார்க்கலன்னா உங்களுடைய ஆட்ரிபியூட்ஸ் எல்லாமே வேஸ்ட். whatever knowledge you have, whatever attributes you have, if you are not able to apply it, it is utter waste. அப்போ நடைமுறைப்படுத்தி பார்க்கிற போதுதான் அதனுடைய சிறப்பு உங்களுக்கு தெரியும். அதான் வைரமுத்து ஒரு முறை சொன்னார், ஏவாத ஏவுகணையை விட அடிக்கப்பட்ட ஆணியே பலம்னு. நீங்க நாளைக்கு ராக்கெட் விடுங்க, இன்னைக்கு ஒழுங்கா ஒரு ஆணி அடிச்சு பழங்க செவுத்துல. ஏவாத ஏவுகணையை விட அடிக்கப்பட்ட ஆணியே பலம். அதுக்காக போய் ஹாஸ்டல் செவுத்துல ஆணி அடிச்சாதீங்க, நான் சொன்னேன், நான் உதாரணத்துக்கு சொன்னேன். அப்புறம் அவங்க நாளை கூப்பிட்டது தப்பா போச்சு, செவ்வா ஆணியா அடிச்சு வச்சிருக்காங்களே அப்படின்பாரு. நான் 2 விஷயங்கள் சொல்லுவதாக சொன்னேன். ஒன்று இந்த ஆணியோடு சம்பந்தப்பட்டது, அதற்காக சொல்லுகிறேன். இந்த வயதில் கோபம் இருக்கும், அது விவேகமான கோபமா இருக்கும். இங்க அவங்க எல்லாம் சொன்னாங்க, நிறைய பேர் முதல் முறையா ஹாஸ்டலுக்கு போவீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அவர் டைரக்டர்லாம் சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் டைம் ஹாஸ்டலர்ஸ். ஹாஸ்டல்லாம் வேற ஒன்றும் கிடையாது, நம்மளை நாமே பார்த்துக்கணும், அவ்வளோதான். இத்தனை நாள் அந்த வேலை இருக்காது, நம்மளை நாமே பார்த்துக்கிற விஷயமே நடந்திருக்காது. ஒரு பையன் பள்ளிக்கூடத்துக்கு கிளம்புறப்ப எப்படி கிளம்புவான்னு ஒருத்தர் சொன்னார். எல்லாத்தையும் தேடுவானா, அவனையே தேடுவானா. நான் எங்க போயிட்டேன், நீங்க தான்டா இருக்க கிளம்புற அப்படின்னா புறப்படுவானா. ஒருத்தர் சொன்னாரு, என்னெல்லாம் தேடுவானா, எதுவுமே அந்த வச்ச இடத்துல இல்லைன்னு சத்தம் போடுவானா. சோப்புண்டா நான் குளிக்க, துண்டுண்டா நான் தோட்ட, சீப்புண்டா வந்து தலவார. அப்ப அம்மா வேற சாப்பிட கூப்பிடுவாங்க. இவன் கேட்கிறான், சோப்புண்டா நான் குளிக்க, துண்டுண்டா நான் துவட்ட, சீப்புண்டா வந்து தலவார, சாப்பிடுங்கிற வச்ச இடத்தில் எது இருக்கு இந்த வீட்டுல? இதுவரைக்கும் எல்லா வீட்லயும் கேட்கறது. ஆனா நான் ஒரு கவிஞர் இல்லையா, 4வது லைன்ல தான் ஒரு வேல்யூ ஆட் பண்றாரு. வச்ச இடத்தில் எது இருக்கு இந்த வீட்டுல? மச்சம் தவிர அம்மான்னா. மச்சம் ஒண்ணுதான் வச்ச இடத்துல இருக்கு அந்த வீட்டுல, எல்லாமே இடம் மாறி போயிடுதான். ஆனா ஹாஸ்டல் லைஃப்ங்கிறது முழுக்க முழுக்க உங்களை நீங்கள் பார்த்துக் கொள்வது, ரெஸ்பான்சிபிலிட்டி. முதல்ல நம்மை பார்த்துக் கொள்பவர்களால் தான் மற்றவர்களை பார்த்துக் கொள்ள முடியும். எனவே தனிப்பட்ட பொறுப்பு, அகாடமிக் லெவல்ல பொறுப்பு எல்லாமே வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த சூழ்நிலை. விளையாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள், விளையாட்டு ரொம்ப முக்கியம். இது ஒரு தனி உலகம். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு பப்ளிக் உள்ள வர்ற போது ஃபிட்டா இருக்கீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவுதான் உங்க வாழ்க்கையில வளர்ச்சி. அப்ப எல்லா நிலையிலையும் உங்களை தகுதிப்படுத்திக் கொள்வதற்கு இது ஒரு களம். நான் நிறைவாக ஒன்றை சொல்லுகிறேன், இதை நான் எங்கே மாணவர்களை பார்த்தாலும் சொல்வது என்னுடைய வழக்கம். நான் ஒரு 15 வருஷமா விடாம இந்த மேடைகளில் சொல்லிட்டே இருக்கிறேன். நான் நடத்துகிற நமது நம்பிக்கை இதழிலையும் அதை எழுதுகிறேன். நீங்க அகாடமிக்கா நீங்க படிக்கிறதோட எக்ஸ்ட்ராவா தொடர்ந்து படிங்க, ஏதாவது படிங்க, ஜெனரலா ஒரு விஷயத்தை படிங்க. படிப்பவர்களே ஜெயிப்பவர்கள், ஜெயிப்பவர்கள் எல்லாம் படிப்பவர்கள். ரீடர்ஸ் ஆர் லீடர்ஸ், லீடர்ஸ் ஆர் ரீடர்ஸ். இந்த ஒரு பக்கம் வச்சுக்கீங்க. ஆனால் நான் நிறைவாக ஒன்றை சொல்வதாக சொன்னேன். எப்போது மாணவர்களை பார்த்தாலும் 15 வருஷமா சொல்றேன், இது ஒரு இன்டராக்டிவா உங்ககிட்ட ஒன்று கேட்கிறேன். இப்போ இந்த கட்டை விரலை உயர்த்தி இப்படி காட்டணும்னா என்ன அர்த்தம் இருக்கு? கேட்கல, காதல விடல. என்ன அர்த்தம்? சக்சஸ், அப்புறம் சேலஞ்ச் இல்லையா? ஒன்னு சக்சஸ், இன்னொன்னு சேலஞ்ச். இப்ப நல்லா கவனிங்க, இருக்கிற 5 விரல்ல கீழே கிடக்கு இந்த விரல், இதோட தலை போய் பக்கத்து விரலோட காலில் முட்டிட்டு இருக்கு. இதை போய் நம்ம வெற்றிக்கு அடையாளங்கிறோம், சவாலுக்கு அடையாளங்கிறோம். என்ன ரீசன் தெரியுமா? இந்த விரல்ல கொஞ்சம் மை தடவி ஒரு டாக்குமெண்ட்ல வச்சுட்டீங்கன்னு வச்சுங்க. என்ன அர்த்தம்? பெரியவங்களாம் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தங்கிறாங்க. இந்த டாக்குமெண்ட்ல எழுதியிருக்கதான் ஒத்துக்கிட்டுதான் அர்த்தம் இல்லையா? அது வந்து உங்களுடைய ரெப்ரசன்டேஷன். இந்த கட்டை விரல் என்பது இட் ரெப்ரசன்ட்ஸ் தி இண்டிவிஜுவல். நம்முடைய அடையாளம் எது? இந்த கட்டை விரல். இது ஏன்டா கீழே கிடக்குன்னா, இந்த மனுஷன் ஏன் கீழே இருக்கான்னு நீங்க யோசிக்கணும்.
இவன் நினைக்கிறான் உலகமே தனக்கு எதிராக இருக்குதான் நினைக்கிறான். ஆனா இவன் கிட்டே இருக்கிற இந்த 4 குவாலிட்டிஸ்ல தான் பிரச்சனை இருக்கு. நீங்க விரல் விட்டு என்றீங்க 1 அப்படின்னா முதல்ல எது வருது? சுண்டு விரல் இல்லையா? இது 1 சைஸ்ல இல்லை, கால் சைஸ்ல தான் இருக்கு. நான் தான் ஒண்ணுன்னு வருது. இது முந்திரி கொட்டத்தனத்துக்கு அடையாளம். முழுக்க தெரிஞ்சுக்காமலேயே எல்லாம் தனக்கு தெரிஞ்சுக்கிட்டதா பாஸ் ஓவர் பண்ணிட்டு போற மைண்ட் செட்டுக்கு இந்த சுண்ட விரல் ஒரு அடையாளம். அடுத்த விரல் என்ன விரல்? மோதிர விரல். இல்லை, நம்மளாம் தங்கத்துல வைரத்துல எல்லாம் போட்டு அழகு பார்க்கறது. நம்மள பல பேர் நம்ம செலவு இல்லாட்டி நம்ம மாமனார் செலவுலையாவது ஒன்று வாங்கி போட்டு, இது வந்து ஒரு ஆடம்பரத்துக்கு அடையாளம். இந்த நடுவிரல் இருக்கு பார்த்தீங்களா, இருக்கிறதுலே நான் தான் ரொம்ப உயரமான ஆள் தலையை தூக்கிட்டு ஆணவத்துக்கு அடையாளம். நான் தான் பெருசு. இந்த விரலுக்கு ஒரு நாகரிகமான பேர் வந்து சுட்டு விரல். ஒரிஜினல் நேம் வந்து ஆள்காட்டி விரல். அடுத்த மேல பழிய போட்டு நான் ஒழுங்கா தான் இருந்தேன், என் ரூம்ல இந்த பையனை கொண்டாந்து போட்டீங்கல்ல, அப்புறம் தான் பிரச்சனையே ஆரம்பிச்சதுன்னு பழி அங்க தூக்கி போட்டுரும். இந்த 4 விதமான பிரச்சனைகள் மனுஷங்கிட்ட இருக்கிற வரைக்கும் அவன் கீழே தான் இருப்பான். அவன் நினைச்சுக்கிறான் உலகமே எனக்கு எதிராக இயங்குது, எல்லாரும் என்னை வீட்டை சதி பண்றாங்க. ஒருத்தன் சொல்றான், போன வருஷம் ஒபாமா வந்துட்டு போனாரு இந்தியாவுக்கு, எதுக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன் என்னை பத்தி மன்மோகன் சிங் கிட்ட போட்டு கொடுக்க தான் வந்திருக்காரு. உலகமே தனக்கு எதிராக இருக்கிறதா எல்லாம் நினைக்கிறான். ஆனா இவங்கிட்ட இவ்வளவு பிரச்சனை இருக்கு. ஆனால் தன் குறைகளை ஒரு நாள் களையணும்னு ஒரு மனுஷன் நினைக்கிறான். தன்னுடைய முந்திரி கொட்டத்தனத்தை விட்டுட்டு புதுசா தெரிஞ்சுக்கிறான். வீண் ஆடம்பரத்தில் இருக்கிற நாட்டத்தை விட்டு விட்டு இயல்பா வாழ்க்கையை நடத்துறான். நான் தான் பெரியவங்கிற தலைக்கணத்தையும் கட்டுப்படுத்தி பிறர் மீது பழி போடுகிற மனோபாவத்தையும் ஒருவன் மாற்றிக்கொண்டால் கீழே கிடக்கிற மனிதன் தானாக மேலே வருகிறான் என்றுதான் கட்டை விரலை உயர்த்தி வெற்றி என்கிறோம், கட்டை விரலை உயர்த்தி சவால் அப்படிங்கிறோம். அப்ப வெற்றி என்பது மற்றவர்களை ஜெயிப்பது அல்ல, உங்களை நீங்களே ஜெயிப்பது, உங்கள் குறைகளை ஜெயிப்பது. நேற்று லீவ் வருகிற வரைக்கும் ஏர்லி மார்னிங் 8:30க்கு எழுந்திருப்பீங்க. ஏர்லி மார்னிங் 8:30. நாளையிலிருந்து நீங்க 6 மணிக்கு எழ தொடங்கினால் உங்களை நீங்கள் ஜெயித்து விட்டதாக அர்த்தம். உங்களுடைய நேற்றைய பலவீனங்களை மாற்றிக்கொண்டே வந்தால் நீங்கள் ஜெயித்து கொண்டே இருக்கிறீர்கள். 4 ஆண்டுகள் கழித்து மேல் படிப்புக்கோ அல்லது வேலை வாய்ப்புக்கு போகிற போதோ எல்லா வகையிலேயும் வளர்ச்சி பெற்ற முழுமையான கல்வியாளர்களாக நீங்கள் விடைபெற வேண்டும் என்று இறைவனின் பெயரால் உங்களை வாழ்த்தி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி. As a token of our love and gratitude, we now request our respected director, Dr. S.K. Sundararaman, to present the shot and memento to our chief guest, Kalaimamani Marabin Maindan. Thanks. Good afternoon. I deem it a great honor and privilege to propose the vote of thanks to Kalaimamani Marabin Maindan Thirumuttaiah, despite of his busy schedule. Sir, we heartily thank you for gracing this function and sharing your visionary thoughts with us. I would like to take this opportunity to express our gratitude to our director, Dr. S.K. Sundararaman, for his unstinted support and encouragement to all of us at our institution.